ஹாய் மக்களே, மாலை வணக்கம். டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அண்ட் டாடா சன்ஸ் அந்த குழுமத்தினுடைய சேர்மனாக இருந்த தமிழரான என் சந்திரசேகரன், நடராஜன் சந்திரசேகரன் அவர்கள் இன்று தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறார். டாடா குழுமத்தோட தனக்கு இருந்த 40 வருட அந்த பாரம்பரியமான அந்த நீண்ட பயணத்தை இன்றோடு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். யார் இந்த என் சந்திரசேகரன் அப்படின்னு பார்த்தோன்னா, என் சந்திரசேகரன் அவர்கள் தமிழரான என் சந்திரசேகரன் அவர்கள் பிறந்த ஊர்னு பார்த்தோன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் உள்ள மோகனூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் பிறந்தது. தமிழ் வழியில் கல்வி பயின்று தன்னுடைய ஆரம்ப கால டிகிரியை கோயம்புத்தூரில் முடிக்கிறாரு. அதுக்கு பின்பாக REC ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜில் MCA பட்டம் பெறுறாரு. இப்பொழுது அது NIT-யாக மாறி இருக்குது, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியாக மாறி இருக்குது திருச்சிராப்பள்ளியில். 1986 அந்த படிப்பை முடித்து வெளியே வந்த சந்திரசேகரன் அவர்கள் 1987 வருடம் TCS டாடா கன்சல்டிங் சர்வீஸ் இருக்கு இல்லையா, அந்த டாட்டாவுடைய கம்பெனியில் ட்ரெயினிங் ப்ரோக்ராமிங் இன்ஜினியராக ஜாயின் பண்ணுறாரு. அப்படி தன்னுடைய வாழ்க்கையை டாடா குழுமத்தை தொடங்கின சந்திரசேகரன் அவர்கள் எந்த குழுமத்தில் ஒரு ட்ரைனிங் இன்ஜினியராக ஜாயின் பண்ணாரோ அதே TCSோட COO சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸராக ரத்தன் டாட்டா அவர்களால் நியமிக்கப்படுறார். ரத்தன் டாட்டா யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்தியாவில் அவரை தெரியாத இந்தியாவிலே இருக்க முடியாது. அவரை பற்றியான விரிவாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஹேண்ட் பிக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுபோல் ரத்தன் டாட்டா அவர்களால் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு ரத்தன் டாட்டா அவர்களாலே தேர்ந்தெடுக்கப்படுறார் சந்திரசேகரன் அவர்கள். அதுக்கு காரணம் அவருடைய என்ன சொல்கிறது, அவருடைய திறமைன்னு சொல்கிற தனித்திறமை. ரத்தன் டாட்டா அவர்களாலே உற்று நோக்கி கவனிக்கப்பட்டு ரத்தன் டாட்டாவே அவரை தேர்ந்தெடுக்கிறாரு. எந்த TCSல ட்ரெயினிங் இன்ஜினியராக ஜாயின் பண்ணாரோ அதே இதில் சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸராக ஆக்கப்படுறார். அது மட்டும் இல்லாமல் மீண்டும் ரத்தன் டாட்டா அவர்கள் அவரை TCSோட CEO ஆக்குறார், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக ஆக்குறார். CEO வந்துட்டாலே முடிஞ்சு போச்சுது. என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்லி போர்ட் ஆஃப் மெம்பரில் ஒரு மெம்பர் ஆகிடுவார். அந்த குழுமத்தினுடைய ஒரு 1 ஆஃப் த மெம்பர் அப்படின்னு ஆகிடுறார். இப்படி அசாத்தியமான வளர்ச்சியை கண்ட சந்திரசேகரன் அவர்கள் தான் மட்டும் வளராமல் அந்த டாடா நிறுவனத்தை தன்னுடைய புத்தி கூர்மையால் மேலும் வலுவான நிலைக்கு கொண்டு செல்கிறார். இதோடு மட்டும் விடலை. ரத்தன் டாட்டா அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, TGB டாடா குளோபல் பெவரேஜஸோட தலைவராகிறார். அதோடு விட்டாருன்னா அதோடு விடலை, சந்திரசேகரன் அவர்களுடைய நிலையை உயர்த்து கொண்டே இருக்கிறார். ரத்தன் டாட்டா அவர்கள் டாடா சன்ஸ் அதனுடைய தலைவராகிறார், அதனுடைய சேர்மனாகிறார். டாட்டாவுடைய அனைத்து சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இருக்குல்ல, அதனுடைய சேர்மனாக ஆக்குறார். இப்படி தொடர்ந்து உச்சம் கண்டு கொண்டிருந்த சந்திரசேகரன் அவர்கள் டாட்டாவையும் அடுத்த கட்டத்தை எடுத்து செல்கிறார். இவ்வளோ பேர் இருக்கும்போது ரத்தன் டாட்டா அவர்கள் குறிப்பாக சந்திரசேகரன் அவர்களை ஏன் தேர்ந்தெடுத்தாருன்னா, அவர் நம்ம ஏற்கனவே சொன்ன போல அப்படி தனித்திறமை, அந்த ஒர்க்கிங் ஸ்டைல், ஹவு த வே ஒர்க்ஸ். சில பேர் பார்த்திங்கன்னா நமக்கு சம்பளம் கிடைக்குது அப்படியே அந்த வேலையை மட்டும் பார்த்து போயிடும் இல்லாமல் கம்பெனியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவது எப்படி அப்படிங்கிற அந்த ஒரு திறமையான தன்னுடைய தனித்திறமையினால இவ்வளோ ஒரு புகழ் உச்சத்தை அடைகிறார். இப்படி டாடா குழுமத்தினுடைய சேர்மனாக இருக்கிற அளவுக்கு அவர் உயர்றார். CEO ஆனதுக்கப்புறம் ரத்தன் டாட்டா அவர்கள் விலகி கொண்டு தன்னுடைய இடத்துல உட்கார வைக்கிறார், சேர்மன் ஆக்குறார். அவர் போர்ட் ஆஃப் மெம்பருடைய தலைவராக ரத்தன் டாட்டா இருக்கிறாரு, கம்பெனியோட சேர்மனாக சந்திரசேகரன் அவர்கள் இருக்கிறாங்க. இப்படி போய் கொண்டிருந்தது. இப்படி நார்மலாக கம்பெனி பெரும் வளர்ச்சியை கண்டு கொண்டு இருக்கிறது. எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குன்னு பார்த்தோன்னா, ரத்தன் டாட்டா அவர்கள் மறைவுக்கு பின்பாக ரத்தன் டாட்டா அவர்கள் உடல்நலக் குறைவால் இறந்து விடுறாங்க. அதற்கு பின்பாக அந்த போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் அந்த கம்பெனியோட தலைவராக டாடா குழுமத்தை சேர்ந்த நோயல் டாட்டா வர்றார். அவர் பொறுப்புக்கு வந்த பிறகு தான் இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறது. ஏன், என்ன பிரச்சனை? சந்திரசேகரன் அவர்கள் மிகவும் திறமையான ஆள் தானே, பின்ன என்ன பிரச்சனைன்னு பார்த்தா ஒரே ஒரு பிரச்சனை அங்கே இருக்குது. டாடா குரூப்பை லீட் பண்ணுறதுல ஒரு நான் ஃபார்சி கம்யூனிட்டி என்ன அப்படின்னா, அந்த டாடா பிர்லா குடும்பம் எங்கேருந்து வந்துன்னு பார்த்தோம்னா 1000 ஆண்டுகள் முன்பாக ஈரான்லேருந்து இந்தியாவுக்கு குடியேறின ஒரு குடும்பம் தான் டாட்டாவும் சரி பிர்லாவும் சரி. ஸோ பேசிக்லி தே பிலாங்ஸ் டு ஈரான். ஃபார்சிங்கிறது ஈரானில் மக்கள் பேசுகிற மொழி தான் அந்த ஃபார்சி. ஸோ இந்த மக்கள் இந்த ஃபார்சி கம்யூனிட்டி தான். ஸோ ஒரு நான் ஃபார்சி கம்யூனிட்டி
ஒரு பார்சி இல்லாத ஒரு தலைவர் டாட்டாவை வந்து லீட் பண்ணுறதை நோயல் டாட்டா விரும்பலை. அப்படி அங்கே தான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. ஸோ அவர் வந்து இந்த போர்ட் ஆஃப் மெம்பரோட கமிட்டி தலைவராக வந்ததுலேருந்து இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. அவர் ஒரு 6 மந்த் தான் அந்த பிரச்சனை போயிட்டே இருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ், இந்த போர்ட் மெம்பர்ஸ் வந்து சந்திரசேகரன் தான் அதை வந்து தொடரணும்னு வலியுறுத்திட்டே இருக்காங்க. அவர் ஆரம்பத்தில் வெளியே போகிறதுக்கு ரெடியாக இருக்கார். நோயல் டாட்டா வந்து டாடா குழுமத்தினுடைய அந்த போர்ட் ஆஃப் மெம்பருடைய தலைவராக வந்த பிறகு சந்திரசேகரன் வந்து இதை விரும்பலை, நம்ம வெளியில் போகணும்னு நினைக்கிறார். பட் அந்த மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ், மெஜாரிட்டி மெம்பர்ஸ் வந்து அவரை விடலை. ஒரு 6 மந்தாக அப்படியே ஒரு இழுபறிலே இருந்துட்டு இருக்குது. அப்போ ஒரு கட்டத்தில் இது இன்னும் முடிவுக்கு வந்துடுது. இன்னும் சந்திரசேகரனுடைய பதவி 2027 பிப்ரவரி மாதம் தான் முடிவடையுது. அதுக்கு முன்பாக தன்னுடைய ராஜினாமாவை அவர் அறிவித்திருக்கிறார். டாடா நிறுவனத்தை பல நேரங்களில் வந்து அவர் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி சென்றவர் ரத்தன் டாட்டாவோடு இணைந்து. குறிப்பாக டாடா மோட்டர்ஸ், இந்த டாடா மோட்டர்ஸ் வந்து ரத்தன் டாட்டா தொடங்குறாரு. டாடா இண்டிகான்னு ஒரு சின்ன ஒரு ஹேட்ச்பேக், மினி ஹேட்ச்பேக் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது பெரிய அளவு சக்ஸஸ் ஆகலை. அவர் கட்டத்தில் டாட்டா என்ன பண்ணுறாருன்னா, அந்த டாடா மோட்டர்ஸ் நிறுவனத்தை வந்து ஃபோர்டுகிட்ட வித்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போது ஒரு டீமோட அமெரிக்காவுக்கு பறக்கிறார். அந்த டீமில் தன்னுடைய தளபதியாக அவர் அழைத்து சென்றது நடராஜன் சந்திரசேகரன் அவர்களை தான். ஒரு டீம் போய் ஃபோர்ட் கம்பெனியில் பேசுகிறாங்க. ஃபோர்ட் கம்பெனியில் இன்று இருப்பது நம்ம ஃபோர்டோட கிராண்ட்சன், பேரன் தான் இருக்கார். பேசும்போது அவர்கள் வந்து சில அவமானமான சில வார்த்தைகள் எல்லாம் அவர் பேச, அந்த இடத்துலையே சந்திரசேகரன் அவர்கள் வந்து டாட்டாவில் சொல்கிறாருன்னா, வேண்டாம், இவ்வளோ அவமானங்கள் அப்போ நம்ம இந்த கம்பெனிக்கு கொடுக்கக்கூடாது, நாம் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி காணிப்போம்னு சொல்லி அடுத்த ஃப்ரெண்ட்லேயே திரும்பிடுறாரு. யார்? ரத்தன் டாட்டா. அந்த டாட்டா மோட்டார்ஸை, அதாவது டாட்டா மோட்டார்ஸை வந்து வித்ரோன்னு இருந்த அந்த மனநிலையை ரத்தன் டாட்டா மனநிலையை மாற்றி அந்த டாட்டா மோட்டார்ஸ் இன்று இருக்கின்ற நிலைமை எல்லாருக்கும் தெரியும். டாட்டா நிறுவனத்திலே அதிக லாபத்தை டாட்டா குழுமத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக மாற்றியது சந்திரசேகரன் அவர்கள் தான். அதனாலேயே ரத்தன் டாட்டா அவர்களுடைய தளபதி வலதுகை அப்படின்னு சொல்லப்பட்டார். சந்திரசேகரன் அவர்கள் வந்து டாடா குழுமத்தினுடைய அனைத்து பதவியிலிருந்து பொறுப்புலேருந்து விலகுவதாக என்று அறிவித்திருக்கிறார். இவர் இந்த ரிசைனை அறிவிக்கிறார் இல்லையா, அந்த நொடியிலேயே டாட்டாவுடைய பங்குகள் 3% இறங்கிடுச்சு. குளோபல் அளவில், உலக அளவில் 3% அந்த பங்குகள் வீழ்ச்சி அடைந்து இன்னும் வீழ்ச்சி நோக்கி தான் போயிருக்குன்னு சொல்கிறாங்க. இது டாட்டாவுக்கு நல்லதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா ஒரு தோல்வியில் இருந்த ஒரு டாடா குழுமத்தின் சில பல நிறுவனங்களை உச்சத்துக்கு கொண்டு சென்ற ஒரு மனிதன், அதை அந்த மனிதனை அவர்கள் வந்து கண்டிப்பாக தன்னோடு வைத்திருந்தால் இன்னும் அடுத்த கட்டத்தை டாட்டா அடைந்திருக்க முடியும். ஒரு ஈகோ, ஒரு நான் ஃபார்சி, அது குறிப்பாக ஒரு சவுத்தில் ஒரு தமிழ் மெம்பர் நம்முடைய டாட்டா நிறுவனத்தை வழிநடத்துவதா என்பதை அந்த ஃபார்சி கம்யூனிட்டி விரும்பலை. அதை அவரும் ஓகே, இதுக்கு இவ்வளோ அவமானப்பட்டு இந்த கம்பெனி இருக்கணுமா என்று அந்த தானாகவே வெளியே வருகிறார் நடராஜன் சந்திரசேகரன் அவர்கள். டாட்டாவின் முகம் என் சந்திரசேகரன் சொன்னாலும், என் சந்திரசேகரன் அவர்கள் வந்து டாட்டாவின் இன்னொரு முகமாக இருந்தார் என்பது மறுப்பதற்கில்லை.